நார்மலாகவே இந்தியன் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நம்ம ஃபுல் ஆப்ஷன் கார் எடுத்தாலுமே நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க நிறைய கம்பெனிகள் நிறைய மாடல்களை. ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி கார் எடுத்துகிட்டோம்னு வைங்களேன், நமக்கு ஃபுல் ஆப்ஷன் கார் எடுத்தால் கூட நமக்கு ஃபியூச்சர்ஸ் அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ காரணம் என்னென்னா அவங்க லோ பட்ஜெட்டில் கொடுக்குறது ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குல்லையே. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராண்ட் விட்டாரா கார் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ கிராண்ட் விட்டாரா காரில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் தான், அதில் வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது, சேம் டைமில் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா மாட்ட முடியுமான்னு கேட்டால் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம டச் ஸ்க்ரீன் எதுவும் மாற்ற வேண்டாம், காரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஸ்டீரியோலேயே நம்ம 360 டிகிரி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு வீடியோ கிளிப்பு பாருங்கள். இது வந்து இந்த கிராண்ட் விட்டா காரில் நாங்கள் 360 ஒரிஜினல் ஸ்டீரியோவில் 360 டிகிரி கேமராஸ் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அந்த ஒரு வீடியோ கிளிப்பை பாருங்கள். பார்த்துட்டிங்களா, இது கிராண்ட் விட்டா காரில் ஒரிஜினல் ஸ்டீரியோவில் நம்ம 360 டிகிரி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணது. இதுக்கு முன்னால் நண்பர்களே, இயற்கையை அதிகமாக நேசிப்போம். நேசிக்கிறது மட்டும் இல்லை, இயற்கையை மேம்படுத்தணும். மேம்படுத்தினா தான் நமக்கு இனி வரக்கூடிய உலகத்தில் இந்த பூமியில் வாழ முடியும். வெறும் பணம் மட்டும் வச்சு இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஸோ நாம் எல்லாருமே பணம் அப்படிங்கிற ஒன்று கான்செப்டுக்காக தான் நம்ம இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சொகுசுக்காக இயற்கையை அழிச்சிட்டு இருக்கோம். வெப்பம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்கு ஏசி ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஏசி வாங்கிக்கோங்க, ஏசி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸோ நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இயற்கையை வளர வைக்கிறது மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இயற்கையை நேசித்து இயற்கையை வளர வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 360 கேமராவை நார்மல் ஸ்டீரியோவில் மாற்றுறதுக்கு இதுக்கு ஒரு கனெக்டர் வேணும். அந்த ஒரிஜினல் ஸ்டீரியோவில் இருக்கிற கேமரா போட்டிருக்கு இல்லையா, ஸோ இந்த கேமரா போர்ட்டும் நம்ம இந்த 360 அடாப்டர் யூனிட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர் வேணும். இந்த கனெக்டர் தான் முக்கியம். இந்த கனெக்டர் தான் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டீரியோவையும் இந்த 360 டிகிரி கேமராவுக்கான யூனிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கனெக்டர் யூனிட்டை வச்சு தான் நாம் இதை ஒர்க் பண்ண முடியும். அப்போது 360 டிகிரி கேமரா அப்படிங்கிறது அது காமனான ஒரு விஷயம் தான். இந்த கனெக்டர் தான் நம்ம முக்கியமான விஷயம். ஸோ நிறைய மாடல்களுக்கு இல்லை, இப்போதைக்கு எங்ககிட்ட பலினோவுக்கும் கிராண்ட் விட்டா காருக்கும் எங்கள் டீமில் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் கிராண்ட் விட்டாவில் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இது சேம் டைம் டொயோட்டாவில் சேம் காருக்கு வந்து அப்ளை ஆகும். அப்போது 360 டிகிரி கேமரா உங்களுக்கு நார்மல் ஸ்டீரியோவில் மாட்டலாம். பட் மற்ற எல்லா கார்களும் மற்ற கம்பெனி கார்களுக்கும் மாட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே அடாப்டர்ஸ் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிடைச்சதுனாக்கா கண்டிப்பாக நாங்கள் ஓன் வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ஜிடி ஸ்டோரில் கண்டிப்பாக கொண்டு வருவோம். நம்ம ஸ்டோர் வந்து இப்போ வந்து டெம்பரரி க்ளோஸில் இருக்குது. காரணம் என்னென்னா அது அப்டேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ செகண்டு கிட்ட அப்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது கிளியர் ஆகிடுச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 360க்கான 4 கேமராவும் கொண்டு போய் அதை கொடுத்துருடைய யூனிட்டில் கனெக்ட் பண்ணணும். அந்த யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த செட்டு கூட கனெக்ட் பண்ணணும். அது கனெக்ட் பண்ணுறது அந்த கனெக்டரு. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் அல்லது ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு யூனிட் வருது. ஸோ இதை வச்சு நம்ம 360 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இதோட காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 31,000 சம்திங் அதில் எம்ஆர்பி பஞ்சாயி வரும். பட் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் இது ரேட்டு குறைவாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24K சம்திங்கில் வந்து அந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய ப்ராடக்ட், முன்னாடியெல்லாம் ஆண்ட்ராய்டு ஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா 25,000-30,000 வந்துட்டு இருந்துச்சு வந்த ஃபஸ்ட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய்க்கும் ஆண்ட்ராய்டு ஸ்டீரியோ வந்துருச்சு. காரணம் என்னென்னா நிறைய கம்பெனிகள் நிறைய மாடல்ஸ் இறக்கிட்டாங்க, எல்லோரும் வாங்கி மாட்ட தொடங்கிட்டோம். ஸோ இதுதான். அதே போல் இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக ரேட்டு குறைவாக இருக்கும். பட் ஸோ இது எப்படி மாட்டலாம் அப்படிங்கிற தெளிவான வீடியோஸ் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவாக பண்ணுறேன். அடுத்து ஏதாவது ஒரு கார் நமக்கு இதை மாட்டி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சுனாக்க கண்டிப்பாக நான் பண்ணுறேன்.
ஸோ இது நாங்கள் ஸ்டடி பண்ணதுனால எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியலை. நான் வீடியோ எடுக்க முடியலை காரணம் அதை சக்ஸஸ் பண்ணணும் இல்லையா அப்படின்றதுனால. காரணம் இந்த மாடல் கான்செப்ட் வந்து எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. மேபி வேறு யாராவது பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி பண்ணோம். ஸோ 100% ஒர்க்கிங். ஸோ ஒரிஜினல் ஸ்டீரியோவில் 360 வேணால் கம்பல்சரி நம்ம இதை பண்ணிக்கலாம். பட் மற்ற கம்பெனி காசுக்கு வந்து அடாப்டர் கிடைக்குதான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். பட் கிடைச்சினாக்கா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன்.